உங்க ஃபேஸ்ல இருக்க ஹேரை இந்த மாதிரி சூடான வேக்ஸை போட்டு ஸ்ட்ரிப்பிங் பண்ணி இழுக்கிறீங்களா? தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும் போது உங்க ஸ்கின்னை நீங்க இன்னுமே ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. உங்க கண்டிஷன் இன்னும் worsen ஆயிடும். சிலர் வந்து இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் கிரீம்ஸ் யூஸ் பண்றாங்க. இது சிலருக்கு செட் ஆகுது, சிலருக்கு வந்து ரெட்னஸ், பர்னிங் சென்சேஷன், இச்சிங் கூட வருது. சொல்றது ஓகே, ஆனா எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன், ஷேவிங் அல்லது ட்ரிம்மிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இது சேஃபான கன்வீனியன்ட்டான மெத்தட். ஷேவ் பண்ணா ஹேர் ரொம்ப திக்கா வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஹேரை நம்ம சர்ஃபேஸ்ல கட் பண்றதுனால அது திரும்ப வளர்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பா ஃபீல் ஆகும். சோ ஒரு நல்ல குவாலிட்டி ஃபேஷியல் ட்ரிம்மர் இல்லனா ரேசர் யூஸ் பண்ணி ஸ்லோவா ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. இல்ல நான் அப்படி ட்ரிம் பண்ணாலும் again and again ஃபாஸ்டா வளருது அப்படின்னு இருக்கவங்களுக்கு லேசர் ஹேர் ரிடக்ஷன் பண்ணலாம். ஆனா முகத்துல திடீர்னு முடி அதிகமா வளருது, அதோட பீரியட்ஸும் ரெகுலரா வர மாட்டேங்குது, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால உங்களுக்கு இதுல எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஆனா வேக்சிங் மட்டும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த இடத்துல இருக்க ஃபாலோ பட்டனை மட்டும் அமுத்துங்க.